ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் நம்ம வந்து ஒரு எம்டி பிரியாணி, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு தால்ச்சா 3 எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம சொந்தங்களில் ஒருத்தங்க 2 படி ஆர்டர் செஞ்சுட்டாங்கன்ட்டு. 2 படினா 3 கிலோ வருது. அவங்களுக்காக தான் செய்கிறோம். முதல்ல நிறையா செஞ்சு கொடுத்துருந்தோம் ஆர்டரு. இப்போ ஜாஸ்தி செய்யறதில்ல. எல்லாம் வீட்டில் வந்து ஆக்கி கொடு, மண்டபத்தில் வந்து ஆக்கி கொடுன்னு கூப்பிட்றாங்க. அதனால் அதை விட்டுட்டு பாக்கெட் பண்ணி கேட்குறவங்களுக்கு, டப்பாவில் சாப்பாடு போட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி ஆர்டர் வர்றதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த 2 படி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் முருகனை விட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா முருகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க. வெங்காயம் கலர் கொடுக்குறது தான் நமக்கு முக்கியம். வெங்காயம் கலர் கொடுத்தோன்னே நம்ம தக்காளி, மல்லித்தலை, பச்சை மிளகாய், புதினா தலை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ முருகிடுச்சு. எடுத்து வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா தலையை போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். புதினா தலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். எல்லாம் போட கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும். அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறோம். நல்லா போட்டு கிண்டி விடுங்க. பட்டை கிராம்பு மிளகாத்தூளுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். அதையும் போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம் போடுறோம். இஞ்சி 200 கிராம், பூண்டு 200 கிராம், ரெண்டையும் ஒன்றா அரைச்சி வச்சு அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. அடுப்பில் சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது 10 நிமிஷமாக. தயிர் ஊற்றுறோம். லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். தயிர் லெமன் ஜூஸையும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி அளந்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். இப்போ குருமா கொதிக்கட்டும். கறி ஒன்று தான் இல்லை, மற்றபடி இது பிரியாணி தான். எதாவது எம்டி பிரியாணி. கறி போட்டால் கறி போட்டு வேக வைப்போம். கறி இல்லாதனால நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொதிக்குது. அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டு அந்த அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். ஒரு படிக்கு ஒரு புடி, கைப்பிடி, ஒரு புடியில் ஒரு புடி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா 2 கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் மூடி வச்சிடக்கூடாது. அடிக்கடி 2 திறந்து கிண்டி விடணும். எல்லாம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அவங்க பக்கத்துலேயே நிற்கிது பாருங்க. பாருங்க, சோறு வெந்துருச்சு. அரிசி போட்டு 2 கொதிக்குது. ரொம்ப நேரம் வேகாது. இது பிரியாணி அரிசி போட்டு 2 நிமிஷத்துலேயே சோறு வெந்துடும். நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கையிலேயே தம்மில் விட்டுருங்க. சாப்பாடு ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி தண்ணி கொஞ்சம் இருக்கையிலேயே தம்மில் விட்டுருலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. நல்லா சுற்றிலும் ஒரு கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி, இப்போ தால்ச்சா வச்ச குக்கர் இருந்துச்சு, தால்ச்சாவோட இருக்குது. அதை தூக்கி அப்படியே தட்டி மேலே வச்சுருவோம். சுற்றிலும் இருக்கிற சோறுலாம் நல்லா தட்டி விட்டு எடுத்து விடுங்க. வலிச்சு விட்ருங்க. இல்லைன்னா அது அப்படியே அரிசியாக நிற்கும். இப்போ தட்டை போட்டு மூடி தால்ச்சா குக்கரை தூக்கி மேலே வச்சு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எம்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்.
சூப்பராக இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியெலாம் நல்லா வற்றி போய் பிரியாணி சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 200 கிராம் நெய் ஊற்றுவோம். உதிரி உதிரியாக சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். நெய் மேலாக ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு நம்ம வச்சுருவோம். இதே போல் நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில். இப்போ எடுத்து நாங்கள் டிஃபனில் போடுறோம். அடுத்தது வந்து தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் குக்கரை வச்சு பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதை கழுவி போட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு குக்கர் 2 விசில் விட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். இன்னொரு குக்கரில் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பருப்பு வேகிற வரைக்கும் இதை பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் அறுத்து வச்ச கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், மல்லித்தழை, புதினா தழை, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இந்த கத்திரிக்காயை ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். அங்கிட்டு பருப்பு வேகட்டும், இதை ஒரு விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா எடுத்து போட்டு கலந்துக்கலாம். உப்பும் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். புளி ஊறுது தால்ச்சாவுக்கு பாருங்கள். ஒரு விசில் விட்டு இது வெந்துருச்சு. இப்போ ஊறின புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு வெந்ததையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. உப்பு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாங்காய் போட்டு இந்த மூடியை போட்டு வச்சுருங்க. விசில் விட்டுறாதீங்க. அந்த சூட்லேயே மாங்காய் வெந்துடும். பாருங்கள் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இதையும் நம்ம டிஃபனில் ஊற்றிக்கலாம். மேலாக வாசத்துக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதில் தால்ச்சாவில் தால்ச்சா சாப்பாடு 2 ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலராக கெட்டியாக எலும்பு ஒன்று தான் போடல. தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை கழுவியாச்சு. அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் 1-2 தட்டி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். தக்காளியும் போட்டு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. மசாலா ரொம்ப முக்கியம் இருக்குது. பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க. அந்த கறியிலே தண்ணி விடும். அதே போதும். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள் கறியை. இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் தக்காளிக்கு. வேணுங்கிற உப்பு கரெக்டாக போட்டுங்க. கம்மியாக பத்தலைனா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மல்லித்தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி எப்படி விட்டுருச்சு பாருங்கள். தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, எப்படி தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா கறி பஞ்சு போல் வெந்துடும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். சிக்கனும் ரெடி ஆயிரும். பாருங்கள் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதையும் போட்டுக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு தால்ச்சா, தயிர் சட்னி செஞ்சாச்சு. தயிர் சட்னி செய்கிறது உங்கள்கிட்ட காமிக்கலை. சிக்கன் கிரேவி, இலை வாங்கி வச்சுருக்கோம். 2 படி சாப்பாட்டுக்கு 20 இலை வாங்கி வச்சுருக்கோம். இலையும் கொடுத்தாச்சு. சாப்பாடு அவங்க வீட்டுக்கு போக போகுது. இதே போல் நீங்களும் ஆர்டர் வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.